Hello NN4U squad, welcome to OBG essay preparation series. In this video, we are going to clear breakdown about the question number 17, mechanism of labor. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த question mechanism of labor எப்படி essay ஈஸியா ரைட் பண்றது, synopsis topic and content எல்லாமே கிளியரா break down பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay friends, first நம்ம question தான் break down பண்ண போறோம். Question பாத்தீங்கன்னா 2 split பண்ணி கேட்டிருக்காங்க. Define the mechanism of labor and explain the process னு கேட்டிருக்காங்க. So mechanism of labor நீங்க ரைட் பண்றதுக்கு முன்னாடி normal labor and labor oda definition ரெண்டும் write பண்ணனும் and 5 P's involvement in the normal labor. Next we write the mechanism of labor oda process and the steps வந்து பாத்தீங்கன்னா vertex presentation. baby oda head first present ஆயிருக்க vertex presentation கான process write பண்றோம். Next last வந்து பாத்தீங்கன்னா role of nurse during the mechanism of labor write பண்றோம். அந்த question complete ஆயிரும். First வந்து labor and normal labor oda definition பார்ப்போம். labor அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, pregnancy மதர்க்குள்ள இருக்க fetus தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் கன்செப்ஷன். அந்த பேபி வந்து பாத்தீங்கன்னா பர்த் கேனல் வழியா வெளியே வரணும். அந்த பர்த் கேனல் வழியா வெளியே வரதுக்காக நம்மளுக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ணும் மதருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூட்ரைன் மசில் வந்து கன்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகும் அண்ட் சர்விக்ஸ் வந்து டைலட்டேஷன் ஆகும். இது ரெண்டும் நடந்தாதான் அந்த பிளாசண்டா அண்ட் வந்து பேபி ரெண்டுமே வந்து பர்த் ஆக முடியும் பர்த் கேனல் வழியா. இதான் அந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருப்பாங்க. லேபர் மே பி டிஃபைன்ட் as the regular rhythmic contraction relaxation of the uterine muscle. ஃபர்ஸ்ட் வந்து யூட்ரைன் மசில் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லீடிங் டு த ப்ராக்ரசிவ் எஃபேஸ்மெண்ட் டைலட்டேஷன் ஆஃப் த சர்விக்ஸ். யூட்ரைன் மசில் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன், சர்விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைலட்டேஷன் அண்ட் எஃபேஸ்மெண்ட் நடக்குது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா the expulsion of the fetus and the placenta from the uterus through the birth canal. So third is the last product of consumption is delivered to the birth canal of the mother. Second வந்து பாத்தீங்கன்னா definition of normal labor. Normal labor ஒரு 4 criteria fulfill பண்ணும். First the spontaneous onset. So labor வந்து நம்ம எந்த ஒரு artificial induce பண்ணாத அதே spontaneous onset ஆகணும். Second வந்து the pregnancy mother must attain the 37 to 42 weeks, that is referred as term labor. So spontaneous occurrence இருக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 37 to 42 weeks மதர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் த தேர்ட் கிரைட்டீரியா இஸ் fetus must be in the head presentation. அதாவது வந்து ஃபீட்டஸோட ஹெட் தான் வந்து பாத்தீங்கன்னா மதரோட பெல்விஸ்ல அட்டாச் ஆயிருக்கணும். எய்தர் ஹெட் தாண்டி பிரீச் பிரசன்டேஷனோ ஷோல்டர் பிரசன்டேஷனோ இருக்கக்கூடாது. fetus is presented with the vertex and all the labor process completed around the 18 hours. எல்லா லேபர் ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா 18 hours குள்ள கம்ப்ளீட் ஆகணும் வித்தவுட் எனி காம்ப்ளிகேஷன் டு த மதர் அண்ட் லேபர். மதருக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாத டெலிவரி பண்ணணும் நார்மல் லேபர்னு சொல்றாங்க. ஸோ லேபருக்கும் நார்மல் லேபருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. லேபர்னா எப்படி பேபி பர்த் ஆகுது, என்ன ஹெல்ப் பண்ணுது மதருக்குன்னு ரைட் பண்ணிங்கன்னா போதும். நார்மல் லேபர்ல ஒரு 4 கிரைட்டீரியா ஃபில்ஃபில் பண்ணும். ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் 37 to 42 weeks, baby presenting in the vertex and all the process completed within the 18 hours without any complication arising to the mother and fetus எழுதினீங்கன்னா போதும். Next we move on to the 5 P's of the normal labor. So இந்த 5 P's தான் வந்து பாத்தீங்கன்னா மதருக்கு ஹெல்ப் பண்ணும். First P is the passenger. Passenger is referred to the fetus. And second P is the passage through the birth canal of the mother. Third is the power referred to the contraction relaxation of the uterine muscle. Fourth P is the placenta and fifth P is the psychological state of the mother. These are all the 5 P's during the normal labor. Next இப்ப mechanism of labor definition பார்ப்போம். Mechanism of labor is the series of movement and adaptation that the fetus undergo while passing through the maternal pelvis during the childbirth in order to delivery safely. அதாவது mechanism of laborங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு series of movement. ஒரு 2 ஸ்டெப் மட்டும் கிடையாது, டோட்டலா ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் வந்து அண்டர்கோன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிவரி சேஃபா நடக்கிறதுக்காக நார்மல் மெக்கானிசம் ப்ராசஸ் தான் சொல்றாங்க. செகண்ட் டெஃபினிஷன் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் லேபர் ரெஃபர்ஸ் டு த கார்டினல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஃபீட்டல் ஹெட். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹெட்ல தான் நடக்கும் டியூரிங் த டிசென்ட் த்ரூ த பர்த் கேனல். நம்மளுக்கு இந்த மெக்கானிசம் ஆஃப் லேபர்னு சொல்றாங்க, எனேபிளிங் த நார்மல் வெஜினல் டெலிவரி. So இந்த series of movement, cardinal movement தான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Okay friends, now we see the mechanism of labor during the vertex presentation. First one is the engagement, second one is descent, third one is the flexion, fourth one is the internal rotation, fifth one is the crowning, sixth one is extension, seventh one is resistation, eighth one is the internal rotation of the shoulder and ninth one is the external rotation, 10th one is the birth of the shoulder and body. So the 10 steps வந்து நம்ம ஒன் பை ஒன்னா அப்படியே ஃப்ரீக்வெண்டா ரிதமா நடந்துகிட்டே இருக்கும். வாட் இஸ் வாட்னு இந்த ஸ்டெப்ஸ்ல சொல்றேன். எங்கேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டலோட ஹெட் வந்து வைடஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் த பெல்விஸ்குள்ள என்டர் ஆகும். செகண்ட் டிசென்ட் மீன்ஸ் நம்மளோட ஃபீட்டல் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் மூவ்மெண்ட்லயே வந்து ஹெட் வந்து இந்த ஃபீட்டல் ஹெட் வந்து பெல்விஸோட டவுன்வர்ட் மூவ்மெண்ட்ல மூவ் ஆகுறது தான் டிசென்ட். தேர்ட் ஃபிளெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட ஹெட் வந்து டுவர்ட்ஸ் த லங், டுவர்ட்ஸ் த சின் மாதிரி அதோட ரொட்டேட் ஆகும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஷன் டுவர்ட்ஸா போகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேஷன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிபிட் வந்து ஆன்டீரியரா 90 டிகிரில ரொட்டேட் ஆகும். கிரவுனிங் மீன்ஸ் வந்து த்ரூ த பர்த் கேனல் வழியா பேபியோட ஹெட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அண்ட் சிக்ஸ்த் எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் பேபியோட ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பைசிஸ் பீவிஸ் வழியா வெளியே வர ஸ்டார்ட் ஆகும்.
ரெசிஸ்டேஷன் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோட் பை ஹெட் இப்ப வெளியே வர ஸ்டார்ட் ஆனதுனால ஷோல்டரும் அதே 90 டிகிரியில ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த ஷோல்டருங்கிறது அதே தான். நம்மளுக்கு ஆன்டீரியர் டயாமீட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்டர்னலா ஷோல்டர் வந்து ரொட்டேட் ஆகும். எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் மீன்ஸ் ஹெட் வந்து வெளியே எக்ஸ்டர்னல் ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு பாடி வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்டர்னல் ரொட்டேட் ஆகும். சேம் டைம் நம்ம வெளியே எடுக்கும்போது லேட்டரல் சைடா வெளியே எடுக்கும்போது பேபி வந்து followed by shoulder and body கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். These are all the steps involved in the mechanism of labor. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட் மீன்ஸ் நீங்க எதுவும் பார்க்காதீங்க, டயக்ராம் மட்டும் பாருங்க. மதரோட பெல்விஸ் இருக்கு. இந்த பெல்விஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் ஆகுது. இது வந்து அந்த இஸ்கீமியல் ஸ்பைன், அதான் பைபெரைட்டல் டயாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ட்ராகிற ஸ்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். அந்த ப்ராசஸ்னு சொல்லிட்டு டயக்ராம்குள்ள இருக்க அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The fetal head enter into the widest diameter of the pelvic inlet is referred as engagement. அவ்வளவுதான். மேல இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா படிச்சு பாருங்க. இதே தான் உங்களுக்கு 2 லைன்ஸா கொடுத்திருப்பேன். செகண்ட் ஒன் இஸ் the after entering into the ischial spine, the baby வந்து பாத்தீங்கன்னா டிசென்ட் ஆகும். பேபியோட ஹெட் வந்து ஒன் பை ஒன்னா டுவர்ட்ஸ் அப்படியே டிசென்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். அதான் the continuous downward movement of the fetal head through the pelvis is referred as descent. ஃபிளெக்ஷன் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபிளெக்ஷன்ல வந்து பேபி வந்து எங்கேஜ் ஆகுது. அதாவது மதரோட பெல்விஸ்குள்ள அந்த ஃபீட்டல் ஹெட் வந்து அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு டுவர்ட்ஸா வந்து பெண்ட் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்ஷன் சொல்றாங்க. The fetal chin turns towards the chest. அந்த செஸ்ட் நோக்கி அது வந்து மூவ் ஆகுது, presenting of the smallest diameter. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேஷன். இன்டர்னல் ரொட்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபிளெக்ஷன் ஆகி கம்ப்ளீட் ஆன உடனே ஹெட் வந்து 90 டிகிரியில ரொட்டேட் ஆகுது டு த ஆக்சிபிட் டு ஆன்டீரியர் சைட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்டீரியர் சைடா அந்த ரைட் சைடு நோக்கி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. The fetal head rotating to the pelvis align the longest diameter and the widest part of the pelvic outlet. இதான் வந்து internal rotation. Next fifth step என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா crowning. crowning step is nothing but இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ஃபீட்டஸோட ஹெட் வந்து விசிபிளா மதரோட பர்த் கனல் வழியா விசிபிள் ஆகும். That is referred as crowning. Next sixth stepல extension. extension means அந்த fetal head வந்து பாத்தீங்கன்னா further நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும், டுவர்ட் அப்வர்ட் ஆகும், த்ரூ த போன், அந்த பியூபிக் போன்ல இருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணும், வெளியும் வந்துடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்க. இந்த சீக்வன்ஸ் எப்படி நடக்கும்னா ஆக்சிபுட், ப்ரோஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் சின் இந்த பார்ட் ஒன் பை ஒன் பார்ட்டா வந்து வெளியே வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டேஷன். ஸோ ஃபாலோட் பை ஹெட் வந்து வெளியாகும் போதே நம்மளோட ஷோல்டரும் ட்விஸ்ட் ஆகும். அந்த பார்ட் தான் ரெசிஸ்டேஷன் சொல்றாங்க. த ஃபீட்டல் ஹெட் பாசிவா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும், சடன் ட்விஸ்ட் ஆஃப் த நெக் அண்ட் அலைன் வித் த ஷோல்டர்ஸ். Eighth step is the internal rotation of the shoulder. அந்த ஷோல்டரும் சேம் லைக் தட் 90 டிகிரியில ரொட்டேட் ஆகும் டு த ஆன்டீரியர் போர்ஷன் அண்டர் த பியூபிஸ். ஓகே, நைன்த் ஸ்டெப் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் வந்து இன்டர்னலா ரொட்டேட் ஆகும், சைமல்டேனியஸா ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டர்னலா ரொட்டேட் ஆகிற ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா பெல்விக் அவுட்லெட்குள்ள என்டர் ஆகுதுங்கிறத இதோட பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா birth of the shoulder and body followed by lateral வந்து டெலிவரி ஆன உடனே followed by shoulder and body எல்லாமே கம்ப்ளீட்டா டெலிவரி ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா birth of the shoulder and body ன்னு சொல்றாங்க. next we move into the role of nurse during the mechanism of labor. first வந்து observation. என்னென்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா monitor the progress of the labor, என்ன ஸ்டேஜஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கணும், and assess the rotation, descent and position of the fetal head, perform the vaginal examination if protocol is done, and fourth one is the recording the findings through the autograph. அண்ட் என்னென்ன மானிட்டர் பண்ணணும், மானிட்டரிங் த ஃபீட்டல் வெல்பீங்ல பாத்தீங்கன்னா ஃபீட்டல் ஹார்ட் ரேட், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் லைக் த டாக்கிகார்டியா, பிராடிகார்டியா ஏதாவது சைன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், அண்ட் கலர் ஆஃப் த லிக்விட் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. மெட்டர்னல் என்னென்ன மதருக்கு என்னென்ன மானிட்டர் பண்ணணும்னா வைட்டல் சைன்ஸ் அண்ட் அசஸ் த லெவல் ஆஃப் பெயின் அண்ட் ஹைட்ரேஷன், லாஸ்ட் வந்து யூட்ரைன் கண்ட்ராக்ஷனை செக் பண்ணணும் த்ரூ த ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன் அண்ட் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் சப்போர்ட் டியூரிங் த டிசென்ட் அண்ட் ரொட்டேஷன். மதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பொசிஷனிங் அண்ட் பேரிங் டவுன் ஆகும்போது அவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, ரிலாக்ஸேஷன் அண்ட் பிரீத்திங் டெக்னிக் அட்வைஸ் பண்ணணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன், ஏசெப்டிக் டெக்னிக்கை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அண்ட் அப்நார்மல் மெக்கானிசம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ப்ரீவியஸா ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. இஃப் எனி டீவியேஷன் இருந்ததுன்னா அப்ஸ்டெட்டிஷியன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் கேர் டியூரிங் த கிரௌனிங் அண்ட் பர்த். கிரௌனிங் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டலோட ஹெட் வந்து நம்மளுக்கு விசிபிளா தெரியும். ஸோ பெரினியம் வந்து டியர் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் அசஸ் ஃபார் த டெலிவரி ஆஃப் த ஹெட் அண்ட் கார்ட் அண்ட் ஷோல்டர், அந்த ஒன் பை ஒன் அந்த ஸ்டெப் எல்லாம் டெலிவரி ஆகும்போது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். மதருக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதான் சைக்காலஜிக்கல் சப்போர்ட், ரீஅஷூரன்ஸ், எமோஷனல் சப்போர்ட் அண்ட் reduce the anxiety, encouraging the confidence. And documentation and communication, well document பண்ணணும் and communication with the health care team. இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நியூபார்ன் கேர் ரெடினஸா இருக்கணும். நியூபார்ன் வந்து அந்த பேபி வந்து டெலிவரி ஆன உடனே ரெசிஸ்டேஷன் டெக்னிக் எல்லாமே வார்ம் டெம்பரேச்சருக்குள்ள அட்மாஸ்பியர்ல எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க. ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும் மதருக்கு அபவுட் த பிரீத்திங், புஷிங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், ப்ரோமோட் த பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கொஸ்டினை சம்மரைஸ் பண்ண போறோம். மெக்கானிசம் ஆஃப் லேபர் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேபரோட டெஃபினிஷன், நார்மல் லேபரோட டெஃபினிஷன், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 P's இன்வால்வ் இந்த
லேபர், நார்மல் லேபர் அண்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் லேபருக்கு 2 டெஃபினிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் வைஸ் என்ன பண்ணுங்கன்னா ஒன் ஸ்டெப்பா ரைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த 3 டயக்ராம்ஸ் உங்களால போட முடியலனாலும் வாட் இஸ் வாட் இந்த பிக்சருக்கு கீழே உங்களுக்கு பாருங்க ப்ராசஸ்னு ஒன்று ரைட் ஆயிருக்கும். அந்த ப்ராசஸ்ல அந்த ஒரு பிக்சர் அந்த ஒரு லைன் மட்டும் நீங்க கரெக்டா ரைட் பண்ணிட்டீங்கனாலே போதும். 10 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ்ல டோட்டலா ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான். அந்த 10 ஸ்டெப் என்னன்னு மெமரி பண்ணிட்டு உள்ள நீங்க ஓனா கூட ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஏ ரிவிஷன் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.